சார் சார். Any news about Abhi? நத்திங் சார். Saran? நத்திங் சார். ஹலோ. அபியை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? நோ சார். பட் எல்லா ஸ்டேஷனுக்கும் போட்டோவை ஃபேக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓ, ஃபேக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? இப்பதான் சார் பண்ணியிருக்கோம். எனி ஃபீட்பேக்? ஃபேக்ஸ் இன்னும் போய் சேர்ந்திருக்காது சார். அப்படியே போய் சேர்ந்திருந்தாலும் எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸும் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். அப்போ நீங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணி அபியோட போட்டோ கிடைச்சதா, அபியை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதான்னு விசாரிங்க சார். அதுக்கு ஒரு நாள் ஆயிடும் சார். சோ வாட், அதை செஞ்சுதானே ஆகணும். நிச்சயமா அபி மாட்டுவா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அபியை நாம பிடிச்சே ஆகணும். இல்லன்னா சிபிஐ என்னத்தை கிழிச்சிங்கன்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார், உடனே நாங்க அந்த வேலையை ஆரம்பிச்சோம். வெயிட் எல்லா ஸ்டேஷன்லயும் விசாரிச்சுட்டு இன்கேஸ் அவங்க Okay, sir. பார்த்து அவ தப்பியோட முயற்சி செஞ்சா அவளை ஷூட் பண்ணி பிடிக்கணும். அதுக்கான ஆர்டர்ஸ் நாம வாங்கியிருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நாம உடனே அபியை பிடிச்சாகணும். எஸ் சார். வாட் அ ஷேம். ஒரு லேடி நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு ஏமாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, கமிஷனர் இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்காரு. என்ன மிஸ்டர் சேரன், அபியோட போட்டோஸை எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் அனுப்பிச்சிட்டீங்கல்ல? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பியாச்சு சார். அது மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு கேரளா பார்டர், தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் எல்லா ஸ்டேஷன் லிமிட்டுக்கும் அபியோட போட்டோவை ஃபேக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். வெரி குட், வெரி குட். இன்னும் 2 நாள் அபியை பிடிச்சாகணும். நாம போட்ட பிளான் படி அபியை பிடிச்சதும் உடனே நம்ம கஸ்டடியில கொண்டு வந்துடணும். அவகிட்ட இருந்து பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. ஹலோ. அப்படியா? இது உடனே வரேன். பாய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். கம் ஆன். வாங்க, கூட்டிட்டு வாங்க. ஹலோ சார், ஒரு குட் நியூஸ். அபி இங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். எஸ் சார், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம திறமைகளையும் மீறி ஏதோ ஒரு சக்தி நம்ம எல்லாரையும் செயல்படுத்துதுன்னு நினைக்கிறேன். வேற எது எப்படி சொல்ல முடியும்? ஆமா சார். சார், அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா உண்டு. எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.
மிஸ் அபி உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? மிஸ் அபி, மேனகாவோட கொலையில பிரதான குற்றவாளிய உங்களை தான் நாங்க கருதுறோம். நீங்க மறுக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது. நான் மறுக்கல. மேனகாவோட கொலைக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லை, இந்த கேஸ்ல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம். என்னை கைது பண்ணுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க சரணடைய முடிவெடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான குற்றவாளி தொல்காப்பியன். அவர் உங்க நண்பரும் கூட. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, தொல்காப்பியனுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மேனகா கொலை முயற்சி நடந்த இடத்துல தொல்காப்பியனை இருந்திருக்காரு. அது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். நான் நிஜமா சொல்றேன், தொல்காப்பியனுக்கும் மேனகா கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் தொழில் விரோதம் காரணமா மேனகாவை கொலை செஞ்சேன். சார், போலீஸ் சரண்டர் ஆயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்குமா சார்? அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க. வெரி குட். எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இதுல பெரிய சிக்கல் வரும்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு. மிஸ்டர் சேரன் சார். மிஸ்டர் பாண்டியன் சார், இப்போ நாம அபிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 நாள் நம்ம கஸ்டடியில் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்போ அவ்வளவு நாள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி சார். பிகாஸ் அவங்க எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாங்க. ஃபர்தரா என்னென்ன வாக்குமூலம் தேவையோ அதை நம்ம தெளிவா வாங்கிட்டா இந்த கேஸை நம்ம ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். எஸ் சார். இப்ப நம்ம கூட செக்யூரிட்டிக்கு வர போலீஸ் யாரு? யார் யார் வரப்போறாங்க? ராமமூர்த்தி வராரு சார். அப்புறம் சுப்பிரமணியம். ஓஹோ, 2 லேடி போலீஸ் வராங்க. வெரி குட். இந்த தடவை நாம ரொம்ப கேர்ஃபுல்லா எஸ் இருக்கணும். சார். லாஸ்ட் டைம் ரேகாவை கூட்டிட்டு போகும்போது நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது. நோ சார். இஸ் இட் கிளியர்? எஸ் சார். அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். ஓகே சார். நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். சோ பி கேர்ஃபுல். ஓகே சார். எஸ் சார், வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க சார். நீங்க வந்தீங்கன்னா தான் ஏதாவது சொல்லி அனுப்ப முடியும். அப்படியா? சரி, இதோ வரேன். ஓகே சார். சேரன் சார். வெளியில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூட்டமா வந்து நிக்கிறாங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே Take care. சார், அபி மேடம் நாங்க பார்க்கணும் சார். அவங்களுக்கு நாங்க சில கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் சார், ஐயா வராங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ப்ளீஸ் சார், சொல்லிக்கிட்டு இருக்கல. Quiet, please. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஒவ்வொருத்தரா நிதானமா கேளுங்க. சார், அபி மேடம் அவங்களா வந்து சரணடைஞ்சாங்களா? அவங்களா தவறு செய்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சார், அவங்களா கொடுத்தாங்களா இல்ல நீங்க மிரட்டுனீங்களா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். சார், சார், நீங்க இதே உண்மைன்னு பத்திரிகையில போட்டுக்கலாமா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
அதனால நான் அப்புறமா பேசுறேன். சார் நீங்க கைது பண்ணல, அவங்களா வந்தா சரணடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அவமானமா இல்லையா? நோ நோ நோ, சார், இல்ல எப்ப இல்ல, சார் சரணடைஞ்சாங்க? இருங்க, வெயிட் சார் கேக்குறவங்க பதில் சொல்லுங்க சார். விசாரணை முடிஞ்ச பிறகு தான் மேற்கொண்டு நாங்க எதுவும் சொல்ல முடியும். சார் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, விசாரணை முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சோ நான் வரேன். ஜென்டில்மேன், நீங்க இன்னும் டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டை அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தான் கொடுப்பேன்னு உறுதியா இருக்கீங்களா? அந்த விஷயமா நாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ்டர் ஆதி. சார், அபி ஒரு குற்றவாளி, அதுவும் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கிற ஒரு குற்றவாளி. அவங்க மேல இருக்கிற குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலையே. சார் இருக்கட்டும் சார், அதுக்காக தலைமறைவா இருக்கிற ஒரு ஆளுக்காக நீங்க வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொடுக்க போறீங்களா? மிஸ்டர் ஆதி, இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஆரம்ப கட்ட வேலைகள் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா தான் நடந்திருக்கு. இப்போ திடீர்னு இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு காரணம் வேணும். சார், அவள ஒரு கொலை குற்றவாளின்னு சொல்றாங்க, இந்த ஒரு காரணம் போதாதா? சார், நான் இவ்வளவு தூரம் இந்த ப்ராஜெக்டை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது காரணம் இதுல கிடைக்க போற ப்ராஃபிட்காக இல்ல, the magnitude of this project and the prestige behind it. ஏதாவது ஒரு காரணத்தினால அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனா அந்த இடத்துக்கு உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Sir, it's not the question of worry. You just tell me, அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட போட்ட இந்த கான்ட்ராக்ட் எப்போ கேன்சல் ஆகும்? கான்ட்ராக்ட் எப்போ கேன்சல் ஆகும்னு 15 பக்கத்துல ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கு. அதுல என்னென்ன காரணங்களுக்காக கேன்சல் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. Can you tell me one thing, sir? அபி மேல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நிரூபிக்கப்பட்டா கேன்சல் ஆகுமா ஆகாதா? That's all. கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். Excuse me, gentlemen. Hello, Adi here. என்ன சொல்றீங்க? What? எப்போ? Are you sure? Okay, great. Thank you so much for your information. I'll call you later. அப்புறம் பேசுறேன். Gentlemen, there's a very good news. என்ன மிஸ்டர் ஆதி? அது என்னன்னு நான் சொல்றதை விட இப்ப நீங்களே இந்த டிவில பாருங்க. Just have a look. தொழிலதிபர் மேனகா கொலை வழக்கில் திடீர் திருப்பம், குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்தார் அபிநயா. விரிவான செய்திகள். அபி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அபிநயா தானே இந்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டு சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இன்று சரணடைந்தார். அபிநயாவும் அவரது நண்பர் தொல்காப்பியனும் இணைந்து இந்த கொலையை நிகழ்த்தியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்பட்ட நிலையில் இந்த குற்றத்திற்கு தான் மட்டுமே காரணம் என்று அபிநயா கூறியுள்ளதாக சிபிஐ அதிகாரி வெற்றிமாறன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த கொலையில் தொல்காப்பியனுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதப்படுவதால் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்போ என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்? இதுக்கு மேலேயும் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நாங்க கான்ட்ராக்ட் வச்சிருந்தா அது எங்களுக்கு தான் அவமானம். அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை எனக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிகாஸ் மை டிரான்சாக்ஷன் இஸ் அப்சல்யூட்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிளியர். இது வரைக்கும் என் மேலேயோ இல்லை என் கம்பெனி மேலேயோ எந்த குற்றச்சாட்டும் இருந்ததில்லை. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன். நோ மிஸ்டர் ஆதி, இனிமே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான். எங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இன்னும் 2 டேஸ்ல உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். Thank you gentlemen, thank you so much. Can I ask you one thing? இந்த முடிவுல வேற எந்த மாற்றமும் இல்ல? எங்க லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு. அபி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கினதுனால அவங்க அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஆர்வம் காட்டுறதுனால உங்களுக்கே கொடுக்கலான்னு நாங்களும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றோம். அப்போ 2 டேஸ்ல டிஜிட்டல் வேல்யூ ப்ராஜெக்ட் உங்க கைக்கு வந்து. Thank you so much. Thank you sir. Thanks a ton. Good luck, Mr. Ravi. Yeah, thank you sir. See you soon. Yeah, bye.
I don't believe this. I don't believe this. ஒரு பக்கம் டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் ஹெவம் சிட்டி மேக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ரெண்டுமே இப்போ என் கண்ட்ரோல்ல இருக்கு. இனிமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல யாருமே என்ன அசைச்சுக்க முடியாது. வேர்ல்ட் லெவல்ல பிசினஸ் பண்ற ரெண்டு பெரிய கன்சர்ன்ஸ், அதுவும் எதிரும் புதிருமா போட்டி போடுற ரெண்டு கன்சர்ன்ஸ் இப்போ ஏன் காலடியில இருக்கு. இனிமே இந்த ஆதியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. I am going to be an invincible ஆதி. கூடி சீக்கிரத்துல உலக பணக்கார வரிசையில இந்த ஆதிக்கு ஒரு இடம் உண்டு. I will achieve it. I will achieve it. I will definitely achieve it. Yes! Adi will always be the winner. மிஸ் அபி, உங்களை நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம். பாண்டியன் சார், ஃப்ரண்ட்ல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால பேக் என்ட்ரன்ஸ் வழியா வெளியில போறோம். நீங்க நம்ம வண்டி, போலீஸ் ஜீப் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. கமான், Yes, குயிக் sir. குயிக் குயிக் கமான். மிஸ் அபி, கமான். உங்களை தான் மிஸ் அபி, கிளம்புங்க வாங்க. சார் இருங்க சார். நான் அபியோட அப்பா சார். இவங்க அபியோட அம்மா. இருக்கட்டும். நாங்க சார் பார்க்கறோம் இப்போ சார். போக முடியாது சார், கொஞ்சம் இருங்க, சொன்னா கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. சார், நீங்க சொன்னா நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன். நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன். சொன்னா கேளுங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அபி மேடத்தை அந்த பக்கமா கூட்டிட்டு போறாங்க. வாங்க 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 வாங்க. சார் ப்ளீஸ். அபி ஏதாவது சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா. அபி சொல்லுமா, என்னாச்சு? அபி பேச மாட்டேங்கிற. என்னாச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிறீங்கம்மா. அபி அபி சொல்லுமா. அபி அபி சொல்லுமா. அபி என்னாச்சு? அபி என்னாச்சு? சொல்லு, என்னாச்சுமா? அபி 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 கேக்குறாங்க, சொல்லுமா. கேள்வி